படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜாவில் வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குற தமிழ் சினிமாவில்? அங்கே வந்துட்டு மொத்தவங்க அம்மான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்றும் இல்லையா? ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். உலக சினிமாவிலேருந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? எல்லாத்தையும் சக்கட்டு மடிக்கு வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. வெற்றிமாறனையும் அமீர் இந்த மற்ற குடியார்கள் நீ பார்த்தீங்களா? ஊற்றியா கொடுத்தீங்க? கேவலமாக இல்லையா? அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம் மேடையில். எப்படி பொத்தாம சொல்கிறீங்க? நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தான்னு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் வெளிநாட்டு படங்களுடைய மோகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஒரு போலி புத்திசாலி. அதை நான் வச்சுக்கிட்டு